நாளிலும் தேவனுடைய வாசனத்தை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற திறவுகோலின் வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய முந்தின பகுதியை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தருடைய வசனமாக தேவன் கடந்த நாட்களிலே என்னோட வெளிப்படும் போது இந்த 25ஆம் ஆண்டிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்த போகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் சொன்ன மாத்திரத்திலே இயல்பாகவே வருகிற ஒரு கேள்வி, இத்தனை வருஷம் ஆண்டவர் நடத்தாமலையா இது வரைக்கும் வந்திருக்கிறோம்? அல்லேலூயா. ஒரு சில வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லும் போதும் ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் வரும்போதும் நம்முடைய மாம்ச சிந்தையில் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளும் வரதான் செய்யும். அல்லேலூயா. ஆனால் அதனுடைய தாற்பயம் கர்த்தருடைய வெளிப்பாடிலே இருக்கிறது. வசனத்தை மேலோட்டமாய் பார்க்கிற அந்த அனுபவத்தில் அல்ல. அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் தான் சொல்லுவாங்க, கர்த்தர் தான் என்னை நடத்துகிறாருங்க, நான் காலைல எந்திரிக்கிறதும் கர்த்தருடைய கிருபை தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல முடியும். அதற்கு ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும்னு அவசியமே இல்லை இல்லையா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்க, அவர் தான் என்னை எடுத்துறாரு. அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபைன்னு சொன்னவங்க வேதத்தை வாசிச்சவங்க சொல்லுவீங்க, வாசிக்காதீங்க நான் ஒரு நாள் எந்திரிக்கிறதும் அவருடைய கிருபைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அதனுடைய அர்த்தங்களையும் கர்த்தருடைய வெளிப்பாடுகளையும் நம்ம புரிந்து கொண்டால் இந்த வருடத்தின் அது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை எப்படி இருக்கிறது சொல்லி நம்மளால் விளங்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நானே உங்களை இந்த ஆண்டிலே வழி நடத்த போகிறேன். அல்லேலூயா. இந்த வசன எழுத்தின்படியாக யாக்கோபு என்ற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அல்லேலூயா. அவனுடைய ஜீவிய காலம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வழி நடத்துதல் இருந்தது. அது மறைமுகமாக அவன் காணப்பட்டது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால் வேதத்தின் சொல்லப்பட்ட வண்ணமாக அவன் மாமனார் வீட்டிற்கு எதற்கு போனான்? தன் சகோதரனுக்கு தப்பித்து கொள்ளும்படி போனான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவன் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை அவன் தாயார் மூலியமாக அபகரித்து கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் அவன் அங்கே போகணுன்னு தீர்மானிச்சிருந்தான்னா கர்த்தர் அவன் அங்கே தான் நடத்தியிருப்பார். ஏன்னு சொன்னால் இவன் தாயோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரோடு வளர மாட்டான். அல்லேலூயா. ஒரு சில பேர் ஒரு சில இடத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க வளர மாட்டாங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் முதலாவது செய்கிறது பிரித்து எடுக்கிறது தான். அல்லேலூயா. ஆபிரகாமை பாருங்க, எப்போ அவனை நடத்தினார் என்று கேட்டால் அவன் தகப்பன் வீட்டிலிருந்து பிரித்த பிறகுதான் ஆண்டவர் அவனோட கூட இருந்தான். அல்லேலூயா. குடும்பம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டுமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஆபிரகாமுடைய தகப்பனுடைய காலகட்டத்திலேயே தேராகுன் காலகட்டத்திலே ஊர் என்ற தேசத்திலிருந்து அவர்கள் கானானுக்கு புறப்பட்டு வந்து விட்டார்கள். ஆதியாகமத்தின் 11வது அதிகாரத்தை நீ வீட்டில் வாசித்து பாருங்க. அவன் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போதே அவன் தகப்பனும் தகப்பனுடைய பிள்ளைகள் எல்லோரும் கானானுக்கு போகும்படி புறப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆரானிலே வந்தபோது அங்கே நீர் பாய்ச்சலான இடத்தை பார்த்து அங்கே தங்கிவிட்டார்கள். அங்கே ஒரு சகோதரனையும் அவன் மரிக்க ஒப்பு கொடுத்தான். அதனால பதான் ஆரான் என்று சொல்லி அந்த இடத்திற்கு தேராக பெயர் கொடுத்தான். தேவன் பார்க்கிறா, இவன் குடும்பத்தோடு இங்கே இருக்கிற வரைக்கும் இவன் தேவனை தேட மாட்டான்னு சொல்லி தனித்து அழைத்து கொண்டு போய் கர்த்தர் பாருங்க எப்போதும் அவன் கூட தான் இருந்தான். அல்லேலூயா. ஆதாம் கூட எப்படி தேவன் பகல் நேரத்தில் பேசினாரோ அதே போல் ஆபிரகாமோடு நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் பேசக்கூடிய நிலையிலே அவரும் தேவனும் ஆபிரகாமும் இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஒரு சில நேரங்களில் தேவன் பிரித்து எடுத்து நம்மளை செதுக்குவார். அல்லேலூயா. செதுக்கிற நேரத்தில் கர்த்தர் தான் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது எழுத்தின்படியாக அவன் சகோதரனை வஞ்சித்தான், தகப்பனை ஏமாற்றினான், தாயின் ஆலோசனையை கேட்டான். அப்படி இல்லைனாலும் கர்த்தர் அவனை பிரித்து அழைத்து கொண்டு சேர்ந்திருப்பார். அல்லேலூயா.
யாக்கோபை பார்த்தோம். யோசேப்புடைய ஜீவியத்தில் நடந்தது. அவன் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் அந்த தரிசனம் நிறைவேறுமானா நிறைவேறாது. அல்லேலூயா. தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் அநேக தரிசனங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் வேர் பிரிக்கப்பட்டால்தான் அவனோட கர்த்தருடைய வழிநடத்தில் இருக்கிறதை அவனால் காண முடியும். அல்லேலூயா. அப்படி யாரையெல்லாம் கர்த்தர் வேர் பிரித்து கர்த்தர் வழி நடத்துகிறாரோ அவர்களோடு தேவன் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. யாக்கோபு ஆனாலும் சரி, அவனுடைய பேரப்பிள்ளைய மகனானாலும் சரி, இருவரோடும் கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. ஒரு படிக்கு மேலே போய் யோசேப்புடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா சிறைச்சாலையிலே கர்த்தர் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் யாரை வழி நடத்துகிறாரோ அவர்களோடு கர்த்தர் வாசமும் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் பேசுவாரானால் அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட வாசம் பண்ணுவேன், நான் உன்னோடே கூட தங்கி இருப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது? எல்லா நேரத்திலும். நீங்கள் என்னோட கூட நெகேமியா எழுதின புஸ்தகத்தின் 9வது அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு நேராய் திருப்புவீர்களானால், நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை நடத்தினார். எதனால் நடத்தினார்? மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவரை நடத்துகிற ஜனங்களை தேவன் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஏன்னா அவனுடைய இருதயம் அப்படி மனதுருக்கமுடைய ஒரு இருதயமா இருக்கிறபடினாலே அவரை நடத்துகிறவரை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இது எதை குறிக்கிறது? இரவும் பகலும் அவருடைய கண்கள் அவராலே வழி நடத்தப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அல்லேலூயா. அப்போ இரவானாலும் பகலானாலும் கர்த்தருடைய வழி நடத்துதல் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படும். அல்லேலூயா. அது இரவு சூழ்நிலையாக இருக்கலாம், எழுத்தின்படியான இரவாகவும் இருக்கலாம், இல்லை ஜீவியத்திலே காணப்படக்கூடிய இருளான சூழ்நிலைகளாய் காணப்படலாம். ஆனால் அதில் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடே கூட இருந்து நடத்துவார். அவர் வழி நடத்துகிற போது எப்படி தேவன் நடத்துகிறாராம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 77வது சங்கீதம் 20ஆம் வசனத்தையே அவர் சொல்லப்படுகிறது. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழி நடத்தினீர். அல்லேலூயா. தேவன் வழி நடத்தும் போது ஒரு ஆட்டு மந்தையை எப்படி நடத்துவோமோ, அல்லேலூயா, அவனமாகவே தேவன் நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆரோனும் மோசையும் ஒரு ஊழியக்காரன் கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நடத்துகிறவர் யாருன்னா கர்த்தர். அவர் எப்படி நடத்துகிறாராம்? ஒரு ஆட்டு மந்தையை வழி நடத்துகிறதை போல. அல்லேலூயா. அந்த ஆட்டு மந்தையிலே ஆடுகள் எல்லா நேரமும் ஒழுங்கா நடக்குமா? அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் ஒரு ஆடு தனியாக போகும். அப்போது ஆண்டவருக்கு தெரியும் எல்லா ஆடுகளும் 100% கீழ்ப்படியாதுன்னு தெரிந்தோம். கர்த்தர் ஒரு சில நேரங்களில் பொறுமையாக அந்த ஆட்டை தட்டி கொடுத்து அந்த ஆட்டுக்கு என்ன சத்தம் கொடுக்கணுமோ அந்த சத்தம் கொடுத்து எச்சரித்து அவைகளை தேவன் நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு மேய்ப்பனுடைய இருதயத்தை தேவன் தனக்குள்ளாய் தரிப்பித்து அந்த ஆட்டின் மேலே கரிசனையாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
அதுல ஒரு ஆடு விலகி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி நடத்துகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆனால் வழி விலகி போயிருக்கிற நம்முடைய ஆட்டு மந்தைகளையும் தேவன் திரும்ப பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய உறவுகளிலே விசுவாசத்தை இழந்தவர்கள் காணப்படலாம், பின்வாங்கி போனவர்கள் காணப்படலாம். ஒரு காலத்துல கர்த்தரோடு இருந்து பிரகாசிக்கப்பட்டவர்கள் அந்த ஒளி மங்கி போன ஒரு நிலையில் இருக்கலாம். கர்த்தர் அந்த மந்தையை தேவன் திரும்ப பண்ணுவார். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் தன்னை நடத்தும் போது தேவன் எப்படி நடத்துகிறாரா? அவர் நடத்துதல் முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தின் பாதைகளுக்குள்ளாய் தேவன் நடத்துகிறார். அல்லேலூயா. யோவான் 10:3-4 வாசிப்பீர்களானால், ஒரு மந்தையை தேவன் இந்த ஆட்டை எப்படி அழைத்து கொண்டு போகிறார், எப்படி எப்போ முன்னாடி இருக்கிறார், எப்போ பின்னாடி இருக்கிறார் என்று சொல்லி கருத்தாய் சொல்லப்பட்ட வசனங்களை நீங்கள் பார்க்கக்கூடும். அல்லேலூயா. அது பிறகு அந்த மந்தையில் இருந்து அழைத்து போகிற ஆட்டை தேவன் எங்கே கூட்டிட்டு போகிறார்? யோவான் 10:2-3 வாசிக்கிறோம். ஆண்டவர் மந்தையிலிருந்து அந்த ஆட்டை வெளியே கூட்டிட்டு போறாரு. அவர் சொல்லுகிற சத்தத்துக்கு அந்த ஆடுகள் செவி கொடுக்கிறதா இருக்கிறது. எங்கே தேவன் நடத்துகிறார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34 சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். அல்லேலூயா. தேவன் அழைத்து போகிற இடம் நல்ல ஒரு மேய்ச்சல் உள்ள ஒரு இடம், உயர்ந்த மலைகள் நிறைந்த இடம். ஏன் உயர்ந்த மலைகள்ல என்ன சிறப்பு இருக்கிறது? ஏன் தேவன் இருக்கிறதுல உயர்ந்த மலையை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்? அந்த இடத்துல எப்பவுமே செழிப்பாகவே இருக்கும். ஏன்னா உயர்ந்து இருக்கிற இடத்துல அது மேக கூட்டங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே மழை வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மேகங்கள் இருக்கிற பனித்தூள்கள் எப்போதும் அதில் இருக்கிறதுனாலே, வறட்சி இல்லாத புல்கள் இருக்கிற இடமா அது காணப்படுகிறதுனாலே, கர்த்தர் அந்த இடத்துல போய் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பாருங்க, எப்போதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உச்சிதமான காரியங்களை தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மளோட ஒருவேளை இந்த ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருந்துட்டா போதும், இது நான் நிறைவாயிருவேன் என்று நாம் எண்ணலாம். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு எப்போதும் உச்சிதமானவைகளையே கொடுக்கும்படி தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போதான் அந்த ஆடு நல்ல புஷ்டியாக கொழுமையாக வருகிறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உச்சிதமான ஒரு ஆசீர்வாதம். அததான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை எங்கே நடத்துகிறார்? புல்லுள்ள இடங்களிலே என்னை நடத்தி அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே தேவன் நடத்துகிறார். அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர், குளம் எப்பவும் அமைதியா இருக்குமா? அந்த பனி துளிகள் பாருங்க அமர்ந்து அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அப்போ உச்சிதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49:10 வாசிப்போமானால், அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. அவருடைய ஜனங்களை ஒருபோதும் பசியாய் இருக்க விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர்களை, நம்மை தேவன் இந்த ஆண்டு வெறுமையாய் தேவன் நம்மளை இருக்க விட மாட்டார். பட்டினையாக இல்லை என்ற ஒரு நிலை இராதபடிக்கு கர்த்தர் தாமே நமக்காக இறங்குவார். வசனத்தில் இது பார்ப்பீங்கன்னா, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி. அப்படியானால் நம் மேலே கருசனையா இருக்கிறவர் நமக்காக இறங்கி நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. அதுதான் வசனம் எப்பவுமே அழகா அருமையா இருக்கும். அவர்களுக்காக இறங்குகிறவர் அவர்களை நடத்தி. அப்படியானா அவர் மேலே நோக்கமாக இருக்கிறவர்கள்,
அவர் மேலே பிரியமா இருக்கு. நம்ம மேலே பிரியமா யாருங்க இருக்கா? கர்த்தர் தான் நம்ம மேலே பிரியமா இருக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மளை பசித்திராதபடிக்கு தேவன் நம்மளை நடத்துகிறார். ஏசாயா 58வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அல்லேலூயா. எந்த காலகட்டம்? வறட்சியான காலகட்டத்திலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்படி என்ன அர்த்தம்? அல்லேலூயா. நீ வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீ இருக்கீங்கன்னு சொன்னா அப்ப ஏன் அங்க வறட்சி இருக்குது? அல்லேலூயா. வசனம் ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்றார்? வறட்சி, மகா வறட்சியான காலங்கள். அப்படியானால் மகா வறட்சியான காலங்களும் இந்த உலகத்தில் வரும். இந்த 2025ஆம் ஆண்டிலே உலகம் உங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலையில போகிறதுனாலே அதனுடைய தாக்கங்கள் நம்முடைய ஜீவியத்திலும் காணப்படும். வறட்சியை போல காணப்படுகிற சூழ்நிலையிலே முதலாவது தேவன் என்ன செய்றார்? ஆத்துமாவை தேற்றி. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் நடத்துகிற காரியங்களை பார்த்து நீ பதறாதபடிக்கு முதலாவது உன் ஆத்துமாவை தேற்றி தேவன் உன் கூட இருக்கிறவைகளே உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது சுற்றி எங்க ஏதாவது கிடைக்குமான்னு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் உன் கையில இருக்கிற காரியங்களே நான் ஆசீர்வதிப்பேன். அதுவே உனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போன்னு சொன்னா உனக்கு செழிப்பை ஆசீர்வாதத்தையும் உனக்கு கரங்களிலே கொடுக்கப்பட்ட எந்த வேலையோ எந்த தொழிலையோ தேவன் அதையே ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் காரியங்களில் போனால் அப்படி தோணலாம், வறட்சி போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் ஆத்துமாவை முதலாவது தேற்றி உன் கண்களை திறந்து தேவன் உன்னை காணும்படியான ஒரு சில காரியங்களை இந்த ஆண்டிலே நம்முடைய ஜீவியத்திலே தேவன் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் சங்கீதம் 23:4 வாசித்தாலும் மரண இருளின் பாதையிலே கடந்து போனார். அல்லேலூயா. அப்போ அது மாதிரி சூழ்நிலைகள் பயமுறுத்துகிற காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் எழலாம். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். இரண்டாவதாக அதே ஆசீர்வாதத்தின் காரியத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பாலான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். அல்லேலூயா. பாலான நிலத்திலும் ஊளையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. இப்போ தேவன் நம்மளை நடத்துகிற போது நம் பாலான இடங்களாய் நம்முடைய ஜீவம் இருக்கலாம். ஒருவருக்கும் ஆசீர்வதிக்கப்படாத ஒரு ஜீவியமாக இருக்கலாம். என் ஜீவியம் இது வரைக்கும் ஆசீர்வதிக்கவே படலைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அந்த பாலான ஸ்தலங்களில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை அதில் இருந்து வெளியே நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவியம் இப்பொழுது இருப்பது ஒரு பாலான நிலம் போல இருக்கலாம். பாலானதுன்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது தான் பாலாதுன்னு சொல்லுவாங்க. விவசாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, வீடு கட்டுவதற்கும் பிரயோஜனம் இல்லை, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலத்தை தான் பாலாயிருக்கிற என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலங்களை கர்த்தர் தனக்கென்று தேவன் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 51வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் பாலான ஸ்தலங்களை மீண்டும் உயிர் பெற செய்வார்.
அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் அங்கே இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது பாலா இருந்திருக்கலாம், பிரயோஜனமற்ற நிலையிலே அது காணப்பட்டு இருக்கலாம். அங்கே ஊளையிடுகிற காரியங்கள் அங்கே காணப்பட்டு இருக்கலாம், கண்ணீரும் கவலையுமான காரியங்கள் அங்கே காணப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டிலே அவர் வழி நடத்துகிறபடியினாலே அந்த பாலான ஸ்தலங்களை மீண்டும் கட்டத்தக்கதாக கர்த்தருடைய ஆறுதல் அங்கே வெளிப்படும். கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகள் அங்கே வெளிப்பட்டு அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் அங்கே உண்டாயிருக்கும். பாலான ஸ்தலங்கள் கர்த்தருக்குள்ளாய் மகிமைப்படுத்தப்படும். இந்த ஆண்டு கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டு. கர்த்தரால் நடத்தப்படும் போது பாலான ஸ்தலங்கள் உயிர் பெறும், இடிந்த இடங்கள் கட்டப்படும். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் நெடும் காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்து பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா. எத்தனை வருஷமா அங்கே போட்டு இருந்துச்சு, எத்தனை வருஷமா அது இடிக்கப்பட்டு இருந்தது. தலைமுறை தலைமுறையாய் இடிக்கப்பட்ட ஸ்தலங்களை புதிதாய் கட்டுவார்கள். அநேகருடைய ஜீவியம் பாருங்க, தலைமுறை தலைமுறை சாபங்கள் தொடர்ந்து வர்றதுனால அதில் ஒரு எந்த காலகட்டத்திலையும் ஒரு முன்னேற்றம் இராதபடிக்கு சாபம் சீரழித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஜனத்தினுடைய ஜீவியத்தை தேவன் புதிதாக கட்டுகிறார். பேஸ்மெண்ட்டே இல்லாத இடத்துல தேவன் கொத்தளம் போட்டு புதுசா ஒரு பில்டிங்கை எழுப்ப அது தேவனாலே கூடும். ஒரு மனுஷனாலே அது கூடாது இருக்கலாம், மனுஷனுடைய யோசனையில் அது கூடாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தீர்மானித்து நடத்துவார். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட பாலான ஸ்தலங்களை தேவன் எழும்ப பண்ணுவார். அவைகள் கட்டிடங்கள் புதிதாய் கட்டப்படும். எந்த மனுஷனும் அதை புதுசாக கட்ட முடியாது என்று சொல்லுவார்கள், அவருடைய ஜீவம் முடிந்தது என்று சொல்லுவார்கள். அவருடைய ஜீவியம் முடியாது, அது கர்த்தரால் தொடர்ந்து நடத்தப்படும். ஆமோஸின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாலான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய ஜனத்தினுடைய சிறையிருப்புகளை தேவன் இந்த ஆண்டிலே கட்டவிழ்க்க போகிறார். சிறைப்பட்ட காரியம் உழைத்தும் அதனுடைய பலன் கரங்களிலே வருவது இல்லை. உழைத்தும் அதனுடைய நன்மைகளை ருசி பாராதபடிக்கு வீண் செலவான காரியங்கள் காணப்பட்டதை தேவன் அடைத்து பிசாசினால் கொள்ளையிடப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் திரும்ப பண்ணுவார். அந்த வசனத்தை வாசிப்பிலானால் அவர் பாலான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து என்னெல்லாம் செய்வாங்களாம், திராட்சை தோட்டங்களை நாட்டி பலரசத்தை குடித்து தோட்டத்தை உண்டாக்கி கனிகளை ருசிப்பார்கள். அப்படியானால் உழைப்பினுடைய பலனை அவர்கள் காண்பார்கள், உழைப்பினுடைய சேமிப்பை அவர்கள் காண்பார்கள். அல்லேலூயா. ஆண்டிலும் கர்த்தர் சொல்கிற உன்னுடைய சேமிப்பை குறித்து நீங்கள் யோசியுங்கள். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது வரைக்கும் எனக்கு ஒரு சேமிப்பும் இல்லை, நான் சம்பாதிக்கிறேன், செலவு பண்றேன், நான் வாழ்றேன் என்று சொல்வீர்களானால் கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுடைய சேமிப்பினுடைய பலனை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது கர்த்தராலே அது கூட, மனுஷனால கூடாது. நீ நினைக்கலாம், நான் சொன்ன உடனே நினைக்கலாம், எங்க வர்றதெல்லாம் வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா இருக்குது, எங்க சேமித்து அடுத்து எடுத்து வைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். திட்டங்களை தருகிறவரும் அவரை அவர் நிறைவேற்றுகிறவரும் அவர் தான். நம்முடைய மனுஷனுடைய மூளை அறிவினாலே அல்ல, அது தேவனுடைய நடத்துதலினாலே கூடுகிற காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிப்போமானால்,
அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நான் நேற்று தினத்தில் செபித்து கொண்டு இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்தது, இந்த ஆண்டிலே சபையார் நஷ்டத்தை அனுபவிப்பது இல்லை, அவர்கள் சேதத்தை இந்த ஆண்டிலே அவர்கள் பார்ப்பது இல்லை. அல்லேலூயா. செய்கிற காரியத்தில் விரயம் நஷ்டம் என்று இராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் பாருங்க, அவன் தேவன் பேரில் விசுவாசித்தபடினாலே, அவனுக்கு தானியேலுக்கு தேவன் பேரில் அளவில்லாத விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்தபடியினாலே அவனுக்கு ஒரு சேதமும் வரவில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் ஒரு மனுஷனை நடத்துவாரானால் உங்களை பாதிப்புக்குள்ளாக அல்ல, நஷ்டத்துக்குள்ளாக அல்ல, சேதத்துக்குள்ளாக இல்லை, ஆசீர்வாதத்துக்குள்ளாக தேவன் நடத்துகிறவராய் காணப்பட்ட. அல்லேலூயா. அதுதான் கர்த்தரால் நடத்தப்படுகிறவனுக்கும் கர்த்தரால் நடத்தப்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சேதம் வராமல் காக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சுந்தரம் ஐயாவை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுவோம். அவருடைய ஊழியத்தின் நாட்களில் அவர் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது அவருக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், அவர்களை பிடிக்காதவர்கள் ஒரு நாளிலே அவர்கள் கூப்பிட்டார்கள். இந்த இடத்துல ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருக்கிறாங்க, நீங்கள் செபிக்க வரணும்னு சொல்லி அவரை அழைத்தார்கள். அவர் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி, தேவன் போகலாமா வேண்டாமா, கர்த்தருடைய நடத்துதல் என்னன்னு கேட்கும்படி அவர்கள் போனார்கள். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ போகாத அப்படின்னு சொல்ல உடனே அவர் சொன்னார், நான் இல்லை, நான் வரலை, இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அவரோட கூட இருந்த உடன் ஊழியர்கள்லாம் என்ன யோசித்தாங்க, உடம்பு சரியாமல் இருக்கிறாங்க, அவரை கூட போய் பார்க்க மாட்டாரன்னு சொல்லி இவர்கள் போவோம் என்று போன போது அவர்கள் எல்லாரும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கள் நன்றாக உதை கொடுத்து அனுப்பினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை நடத்துவாரானால் சேதம் வராமல் பாதுகாக்கிறதுல கர்த்தர் கரிசனையாக இருக்கிற தேவன். மறுநாளில் ஒரு குரூப் வந்தாங்க, பாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி இன்னொரு கிராமத்தில் உடம்பு சரியாமல் இருக்கிறாங்க, வாங்க செவிக்கலான்னு சொல்லும்போது அவர் உள்ளே போனார், வழக்கத்தின்படி ஜெபம் பண்ணார். ஆமாம், ஆண்டவருடைய சத்தம் சொன்னது, நீ போ, நான் கூட வருவேன்னு சொன்ன உடனே அவர் கிளம்பி போனார். கூட இருக்கிற நேரத்தை அடி வாங்கினெல்லாம் வரீங்களாப்பா அப்படின்னு கூப்பிடுமா, இல்லை இன்னைக்கு நாங்கள் அடி வாங்க வரலை, நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இவர் கர்த்தர் என்னை போக சொல்கிறாருப்பா, அடி வாங்கினாலும் பரவாயில்ல நான் போகிறேன்னு இவர் போயிட்டார். ஆனால் நேற்று அடித்த குரூப் என்ன யோசித்தாங்கன்னா, இவன் நம்ம கூப்பிட்டு வந்து தான் அடிக்க முடியல, நேராக இன்றைக்கி அவங்க இருக்கிற இடத்துல போய் அடிச்சிடலான்னு சொல்லி போனால் திரும்பி இதே குரூப் தான் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அல்லேலூயா. அப்போ நேற்று அடி வாங்கணும், திரும்பி அடி வாங்கத்தக்கதாக தேவன் இப்போ பாருங்க, 2 முறையும் தன்னுடைய பிள்ளைகளை நடத்த அவர் சித்தமாக இருக்கா. ஏன்? சேதம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஒருவனும் என் தாசன் மேலே கை வைக்கக்கூடாது என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாய் இருந்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ல முடியும், ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் என்னை நடத்தினார். அல்லேலூயா. உங்கள் ஜீவிதத்தில் நீங்கள் பாருங்க, அநேக நேரங்களில் உங்களுடைய கர்த்தருடைய நடத்தை உணர்வீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாத்ததை உங்களால் உணர முடியும். அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் என்னோட ஜீவிதத்தில் நான் பார்த்துருக்கிறேன், திடீர்னு வாகனத்தை ஓட்டும் போது கண்ணில் ஏதாவது பட்டது மாதிரி இருக்கும். அந்த கண்ணை சரி பண்ணுவதற்கு, கண்ணு அப்படியே ஓட்ட முடியாது இல்லையா, சரி பண்ணுவதற்கு ஓரமாக நிறுத்தும் போது ஒரு சத்தம் கேட்கும், நீ தொடர்ந்து போயிருந்தால் அங்கே ஒரு ஆபத்து இருக்கும், நான் உன்னை நிறுத்தினேன் என்று சொல்லு. அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு முறை சனிக்கிழமை ஒரு காரியத்தை சபைக்கு ஏற்ற காரியத்தை வாங்க போகணும். அப்போ ஆனாலும் ஆவியானவர் உள்ளே சொல்கிறார், நீ வெளியே போனீன்னா அது ஒரு ஆபத்தான ஒரு காரியம், ஆனாலும் இன்றைக்கு சபைக்கு தேவையானது சனிக்கிழமை போய் தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் ஜெபத்தோடு போனேன். ஜெபத்தோடு போகும்போது கண்ணில் ஒரு தூசி படுற மாதிரி இருந்தது. இப்போ நான் பைக் ஓர நிப்பாட்டி அங்கே கண்ணெல்லாம் கழுவுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் காலதாமதம்.
அப்போ ஆனாலும் என் இருதயத்துக்கு தெரியும், ஆண்டவனை தப்புவிக்கும்படி சேதம் வரக்கூடாதபடிக்கு சின்ன சின்ன காரியங்களை வைத்து நம்மை தப்புவித்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அந்த காரியத்தை முடித்து நாங்கள் திரும்பி வரும் வரைக்கும் கர்த்தருடைய நடத்துதல் எனக்கு இருந்தது. அதனால் அது ஆரம்பித்ததிலிருந்து போய் சேர்ற வரைக்கும் எனக்கு தெரியும், இந்த பிரயாணம் ஒரு ஆபத்தான பிரயாணம், நம்ம செபத்தோடு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தரை அதை வெளிப்படுத்தவும் செய்கிறார், எங்கே நம்ம நிப்பாட்டணுமோ அங்கே நிறுத்தவும் செய்கிறார். இல்லையா? அப்படி ஏன் என் பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் வரக்கூடாது. சகோதரர் சாட்சி சொன்னார் பார்த்தீங்களா, ரோட்டில் விழுந்தது மெத்தையில் விழுந்தது போல இருக்குது. அல்லேலூயா. ஒரு சில பேர் மெத்தையில் விழுந்தாலே அடிபட்டுறது. அல்லேலூயா. ஆனால் ரோட்டையும் மெத்தையாக மாற்றுகிற தேவன் நம்மளுடைய தேவன். ஏன்னா அவர் பிள்ளைகள் மேலே சேதம் வரக்கூடாதபடிக்கு அவர் கண்ணும் கருத்துமாயிருந்து தேவன் நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே பிளெஸிக்கு உடம்பு சரியில்லை. பிளெஸிக்கு உடம்பு சரி இருக்கும்போது அவங்க அந்த பிளேட்லெட்ஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது அண்ணி வந்து சொன்னாங்க, பிளேட்லெட்டு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நினச்சோம், காலையில் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க போல், அதனால் ரிசல்ட் வந்துருக்குது. அப்போது எவ்வளோங்க, எப்போ டெஸ்ட் எடுத்தீங்கன்னு கேட்கும்போது, இப்போ தான் 2 நாள் ஆச்சு. அல்லேலூயா. அந்த பிரச்சனைக்கு டெய்லி ஒரு பிளேட்லெட் கவுண்ட் எடுக்கணும். அல்லேலூயா. டெய்லி பிளேட்லெட் கவுண்ட் எடுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஆனால் இங்கே ரிப்போர்ட் எத்தனை நாள் கழிச்சு இருந்தது? 2 நாளுக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட். அல்லேலூயா. அது ஒரு தவறான ஒரு காரியம்தான். ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளையை பாதுகாத்தார். உலகத்தின்படி அப்படிப்பட்ட நிலையில் போன ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. சிறு பிள்ளைகள் இல்லை, பெரியவர்களுக்கே பிளேட்லெட்ஸ் குறைஞ்சா அது அபாயகரமான ஒரு காரியம். ஆனால் அந்த பிள்ளையை தேவன் பாதுகாத்தார். ஏன்? தேவனுடைய செயல் சேதம் வராதபடிக்கு. நம்ம ரொம்ப கான்சியஸாக இல்லாமல் இருக்கலாம், நம்மை விடங்க பெற்றோர்களாகிய நம்மை விட நம் பிள்ளைகள் மேலே தேவன் கரிசனையாக இருக்கிறார். அவர் அப்படிலாம் விடுற தேவன் இல்லை. ஏன்? ஒரு சேதமும் வராதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறதுல அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிற தேவன். தானியேல் தேவன் மேல் விசுவாசமாக இருந்தபோது அவனுக்கு ஒரு சேதமும் வராது. லூக்காவின் சுவிசேஷத்திலே 10வது அதிகாரம் 19வது வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எதெல்லாம் சேதப்படுத்தாதான்? அல்லேலூயா. அதனால நேராக போய் சர்ப்பங்களை பார்த்து ஓடாதீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் யதார்த்தமாக வரும்போது உங்களை என்ன கிடைச்சாலும் ஒன்றும் சேதப்படுத்தார். அல்லேலூயா. இந்த வசனங்கள்லாம் நன்று அறிந்திருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு விரியன் பாம்பு கடித்தது. அல்லேலூயா. அதை கடித்த போதும் அதை போட்டு அசட்டையே பண்ணிக்கல. அல்லேலூயா. கடித்த போதும் ஒரு சேதமும் வராத மனுஷன். அதுவே அந்த இடத்துல சுவிசேஷம் பரவுறதுக்கு காரணமாக இருந்தது. அல்லேலூயா. அப்படியே ஆனால் கர்த்தர் பாருங்க, ஒரு சேதமும் வரக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு கருசனையாய் தன் பிள்ளைகளை நடத்துகிற தேவன். முதலாவது கர்த்தர் நடத்துகிற பாதை ஒரு ஆசீர்வாதத்தின் பாதை. இரண்டாவதாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகெரிப்பின் கையுக்கும் மற்ற எல்லாருடைய கையுக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். அல்லேலூயா. சுற்றுப்புறத்தாருக்கு என்ன செய்தார் ஆண்டவர்? விலக்கி ஆதரித்து நடத்தினார். அப்படியானால் கர்த்தருடைய வழி நடத்துதல் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்குள்ளாக தேவன் நடத்துகிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு மேய்ப்பனாய் நம்மளை நடத்துகிறார். ஆனால் ஒரு மேய்ப்பன் எப்படி அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் அதனுடைய பாதுகாப்புக்கு உண்டு பண்ணுகிற காரியத்தை செய்து ஒரு கூடாரத்தை போடுவான்.
அவன் தங்குவதற்கு அல்ல. அவன் மேய்ப்பன் பணியில் இருப்பார், மேலே உச்சியில் இருப்பார். ஆனால் அந்த ஆடுகள் தங்குவதற்கு ஒரு கூடாரத்தை போன்ற, ஆட்டின் கூடாரத்தை போன்ற ஒன்றை உண்டு பண்ணி அங்கே அது பாதுகாவலாக இருக்கிறது என்பதை உறுதி செய்த பிறகுதான் அவன் மற்ற காரியங்களை உணவு அருந்தே செய்வான். ரொம்ப நாளாக நடத்திட்டு வந்திருப்பாங்க ஆட்டை. ஆனால் உணவு எப்போ அருந்துவாங்க? அப்பா ஒரு நில்லுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சு சாப்பிட மாட்டாங்க. முதல்ல அதனுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணுவாங்க. அது சேஃபாக இருக்குமா, இல்லை புலி வருமா, எது காட்டு பகுதியில் இருக்கா, மரத்தை ஒட்டி இருக்குதா, அந்த மரத்தில் ஏதாவது உட்கார்ந்து இருக்குதா, அந்த மரத்துக்கு பின்னாடி ஏதாவது இருக்குதா, அதெல்லாம் கவனித்து பார்த்து ஆடு சேஃபாக இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ஆகாரத்தை உட்கொள்ள அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வழி நடத்துதலே அங்கே என்ன இருக்குன்னா ஒரு பாதுகாப்பு உண்டு. அவர் வழி நடத்துகிற பிள்ளைகளை தேவன் வேலி அடைக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம யோபு 1:10 வாசிக்கிறோம். பிசாசானவனே தேவனை நோக்கி சொல்லுகிற வார்த்தை, நீர் அவனை வேலி அடைக்கவில்லையா? அப்படியானா நான் உட்பிரவேசியாதபடிக்கு நீர் அவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய பாதுகாப்பு விலகாத வரைக்கும் நான் அவள் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. அல்லேலூயா. சவுலை விட்டு அந்த பாதுகாப்பு விலகின பிறகுதான் அவன் பிசாசானவன் அதிகமாக அவன் ஜீவியத்தில் அவன் காண முடிந்ததை தவிர அந்த பாதுகாப்பின் அரண் இருக்கிற வரைக்கும் பிசாசானவனால் அவன் தொடவே முடியாது. அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு மனுஷனை நடத்துவாரானால் தேவன் பாதுகாக்கிற தேவன். மத்திய 2:13 வாசிப்பியானா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கும்படி அங்கே தேவ தூதனுடைய ஒரு வார்த்தை உண்டாகி நீங்கள் புறப்பட்டு எகிப்துக்கு போய் தங்கியிருங்க. ஏன்னா அந்த பிள்ளையை கொல்லும்படி ஏரோது எப்படியும் வகை தேடுவான். அவனை தப்பித்துக்கும்படி அவனுடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் எகிப்திலே காணப்படுங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அங்கே வந்தது. அப்படியானா கர்த்தர் நடத்தும் போது அங்கே என்ன இருக்குன்னு சொன்னா தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அல்லேலூயா. மூன்றாவது தேவன் நடத்துகிற பாதை அவருடைய நீதியின் பாதை. அவருடைய பாதை எப்படிப்பட்ட பாதை என்று சொன்னால் தேவனுடைய நீதியின் பாதை. அது நீதியின் பாதை. தேவனுடைய நீதி என்பது எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் எது சரியானதோ அதை செய்கிற தேவன். நீங்கள் சங்கீதம் 11வது சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களானால், கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மளை வழி நடத்துகிற தேவன் யார்? அவர் நீதி உள்ளவர். அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல, அவர் நீதி நிறைந்த தேவனாய் இருக்கிறபடியினாலே அவர் நீதியாய் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார். ஏன் அவர் நீதியாய் தன் பிள்ளைகளை நடத்துகிறார்? ஆனால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில தான் ஜீவன் இருக்குதுங்க. நீதியின் பாதையில தான் ஜீவன் உண்டு. நமக்கு விருப்பப்படியெல்லாம் செய்து அநியாயமா அது இருக்குமானால் அதுல என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது. தேவன் நடத்துகிற பாதையெல்லாம் சரியானதா இருக்கும். அப்படியானால் தேவனால் நடத்தப்படுகிற பாதை மற்றவர்களுக்கு இடரலாகவும் எனக்கு அது சாதகமா இருக்காது. அல்லேலூயா. மற்றவங்க எப்படி வேணா போட்டோம், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற நிலையில இருந்தில்லானால் அது கர்த்தரால் நடத்தப்படுகிற பாதை அல்ல. அப்போ தேவன் எப்போதும் எப்படி நடத்துகிறாரானால் அவர் நீதியின் பாதையிலே தேவன் நடத்துகிறார். எஸ்ஐயா 41:10 வாசிக்கும் போது,
நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் நல்லா உற்று நீங்கள் கவனிப்பீர்களானா அதில் சொல்லப்படுகிறது, எப்போதும் நம்ம எதை முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நீ பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எப்போதும் உங்கள் வலது கரத்தினால் என்னை தாங்குவேன் என்று மாத்திரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் அந்த கரத்தை குறித்து சொல்லும்போது நீதியின் வலது கரம். இல்லையா? அநீதியின் வலதுகரம் இல்லை, இல்லை வெறும் வலதுகரம் இல்லை, அது நீதியின் வலதுகரம். அப்படியானா நமக்கு வேண்டிய நீதி தேவனிடத்தில் இருக்கிறது. அது நீதியை தேவன் தான் ருஷிக்க பண்ணுகிறார். நீதி கொடுக்கிறவர் கர்த்தர். அப்புறம் அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரமா இருக்குதுன்னா அது நீதியின் வலதுகரம். அப்போ அந்த கரத்தில் இருந்து நமக்கு வேண்டிய நியாயங்களையும் நீதியையும் வழங்குற தேவன் நம்முடைய தேவன். இது ஒரு புறம் இருந்தாலும் கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களையும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறனா நம்மிடத்துல ஒரு நீதி காணப்பட வேண்டும். அதுதான் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களானால், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அல்லேலூயா. தேவன் இரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு கொடுத்துகிறார். அதன் மேல என்ன இருக்குது? நீதியின் சால்வை இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் அதை எதற்கு ஒப்பிடுகிறா? ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனுக்கு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னோட கல்யாணத்தில் நான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படி. நான் என்னை பார்க்கிறவர்கள் என்னுடைய திருமணத்தில் என்னை பார்க்கும்போது ஆச்சரியப்பட விண்ணமாக நான் எல்லாராலும் அங்கீகரிக்கப்படத்தக்கதாக இருக்கணும். இவளை போல அழகுள்ளவள் உண்டோ, இவரை போல அழகுள்ளவள் உண்டோ என்று சொல்லி எல்லாரும் பார்க்கணுன்றது நம்முடைய இருதயத்தை, எல்லாருடைய மனுஷனுடைய இயல்பு தான். இல்லையா? மற்ற எல்லாரும் எப்படி இருக்கிறோன்னு தெரியாது, மற்ற வீட்டில் எப்படி அசிங்கமாக இருக்கிறேன்னு தெரியாது. கல்யாணத்தில் நான் டிப்டாப்பாக அழகாக அருமையாக இருக்கிறேன் எல்லாரும் சொல்லணும்னு நினைப்போம். அதற்கு ஒத்த தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் கர்த்தர் கொடுக்கறது என்ன? ரட்சிப்பேன் வஸ்திரம், அதற்கு மேலே நீதியின் சால்வை. அப்படியானா கர்த்தர் நம் பிள்ளைகளை நீதி உள்ளவர்களாக அவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியானா அங்கே எதற்கு இடமில்லை? அநீதிக்கு இடமில்லை. அநீதியாய் நடக்கிறதை தேவன் விரும்புகிற தேவன் அல்ல. அவருடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் அநீதி தவறான காரியங்கள் இருக்கக்கூடாது என்பதில் தேவன் கருத்தனையா இருக்கிறார். அதனால நீ ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் என்னோட வருவீர்களானால் 20வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அங்கே நம்ம பார்க்கிறோம், அங்கே ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை அவன் சகோதரி என்று சொன்னதினாலே அங்கே அபிமெலேக்கு அந்த சாராளை எடுப்பித்த போது 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ இன்னொரு மனைவியை எடுத்தபடினாலே நீ செத்துருவேன்னு சொல்லும்போது அவன் கேட்கிறான், நான் நீதி உள்ளவன் என்று உனக்கு தெரியுமே. அப்படியானா அபிமெலேக்குக்கு தெரியும் இந்த தேவன் நீதியை எதிர்பார்க்கிற தேவன் என்றும் அவனுடைய ஜீவியம் ஒரு நீதியான ஒரு ஜீவியம் என்பதும் அவனுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். அதனால தான் அவன் கேட்கிறான், நீதி உள்ள ஜனங்களை நீ அழிப்பீரோ என்று கேட்கிறான். அவன் எனக்கு தவறான ஒரு செய்தியெல்லாம் கொடுத்துட்டா. ஆபிரகாமே இது என் சகோதரி என்று சொன்னான். அதுக்கு தேவனுடைய வார்த்தையை பாருங்க, 6ஆம் வசனம், அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இது செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருக்கும் தெரியும் இவன் உத்தம இருதயத்தோட செய்கிறான்.
ஆனா இதை செஞ்சிட்டானா அவன் அநீதி உள்ளவனாய் மாறி விடுவான். அப்போ கர்த்தர் பாருங்க, இவனை தவறு செய்யாமல் தடுப்பது என்னுடைய வேலை என்று சொல்லி அவனை தடுத்தார். அவன் அதை செஞ்சிருந்தாலும் அது அவன் அப்பாவிதான். அல்லேலூயா. அந்த தவறை அவன் செய்திருந்தாலும் அவன் அப்பாவிதான். ஆனால் அந்த ஒரு காரியத்தை கூட அவன் ஜீவியத்திலே அது களங்கமாக கூடாது என்று சொல்லி தேவன் அவனுக்கு எச்சரிப்பை தேவன் கொடுத்தார். அப்படியானால் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீதியாய் அவர்கள் நடத்த வேண்டும் என்பதிலே கர்த்தர் எவ்வளவு கரிசனையாய் இருக்கிறார் என்று கவனித்து பாருங்க. அநீதியான காரியங்கள் ஒன்றும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தை, அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் நேசித்து அங்கே 10 அடையாளங்கள் மூலியமாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். புறப்படும் போது அவர்கள் எகிப்தியர்களை கொள்ளையிட்டார்கள். எகிப்தியருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். தங்கங்களை எடுத்தார்கள், வெள்ளிகளை எடுத்தார்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்னா 400 வருஷம் நீ உழைச்ச உழைப்புக்கு அவன் சோறு தான் கொடுத்தான், உன்னுடைய பலன் கொடுக்கல. அதெல்லாம் உனக்கு வேண்டியது என்று சொல்லி தேவன் உனக்கு கொடுத்தார். அழைத்து கொண்டு வரும்போது எரிகோல மாத்திரம் எதையும் எடுக்காதன்னு சொன்னான். ஆகான் அந்த ஒரு காரியத்தை எடுத்தது தேவனுக்கு அநீதியாக காணப்பட்டது. அதனால பெருந்திரளாக இதுவரைக்கும் எகிப்தில் இருந்து புறப்பட்ட நாளில் இருந்து ஒரு தோல்வி கூட பார்க்காத ஜனம், அவங்க யுத்தம் செய்ய தெரியாத போதே கர்த்தர் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தா ஒரு தோல்வி கூட காணல. அந்த படம் வருதுன்னு சொன்னாலே அது கானானுக்குள்ள இருந்த சமத்த ராஜாக்களுக்கும் ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் இருந்தது. ஆனா அவங்க எங்க தோத்தாங்க தெரியுமா? ஆயின்ற சின்ன ஊர்ல தோத்தாங்க. ஏங்க? அநீதி உள்ளே வந்தபோது கர்த்தருக்கு அது எரிச்சலை உண்டாக்கினது. கர்த்தருக்கு அது எரிச்சலை உண்டாக்கினது. அந்த அநீதியை அந்த இடத்தை விட்டு நீக்கிற வரைக்கும் அவங்களால ஜெயம் பெறவே இல்லை. அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீதியின் தேவன், நாமும் நீதியின்படிதான் நடக்க வேண்டும். நமக்கு நன்மை வருதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளவர்களாய் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏன் 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அல்லேலூயா. நமக்கு ஒரு கிரீடம் இருக்குது, அது நீதியின் கிரீடம். அந்த கிரீடத்தை கொடுப்பதற்கு தான் கர்த்தர் நம்மளை வழி நடத்தி செல்கிறார். இந்த ஆண்டிலும் கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய நீதியுள்ள ஜீவத்தை நமக்கு கொடுத்து நம்மளை பரிசுத்தத்தின் பாதையிலே நேர்த்தியாக்க தேவன் விரும்புகிறார். அதனால்தான் சொல்ற, உனக்கு நீதியின் கிரீடம் வைத்திருக்கிறது. நீ அழிந்து போகிற இந்த பொருட்கள் மேலே ஆசை வைத்திருக்கிற, ஆனா உனக்காக நான் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறேன். அந்த கிரீடம் நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம். அந்த நீதியின் கிரீடத்தை தான் நம்ம வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற, நான் உன்னை நடத்துவேன். எப்படிப்பட்ட பாதையில நடத்துவேன்? உன்னை ஆசீர்வாதமான பாதையிலே நடத்துவேன். உன்னை பாதுகாப்பின் பாதையிலே நான் நடத்துவேன். நீதியின் பாதையிலே நான் நடத்துவேன். இந்த ஆண்டிலே நாம் ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபம் நம்முடைய ஜெபமாய் மாற வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களை தமது வழியை போதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை கொடுங்க,
என்னை நீதியின் பாதையிலே நடத்துங்க, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று என்னை பயன்படுத்துங்கள் நம்ம கேட்க வேண்டும். சங்கீதம் 31வது சங்கீதம் 3ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் அங்கே இன்னொரு ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 31:3. என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். அல்லேலூயா. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அல்லேலூயா. 3 சங்கீதங்களையும் நீங்க நியமித்துக் கொள்ளுங்க. 1, உம்முடைய சத்தியத்தின்படி என்னை நடத்தும். 2வது, உம்முடைய நீதியின்படி என்னை நடத்தும். 3வது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று என்னை வழி நடத்தும் என்று இந்த 3 காரியமும் நம்முடைய ஜெபமாக இந்த நாட்களில் இருக்குமானால் கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துவாரானால் ஆசீர்வாதத்தின் பாதையிலும் பாதுகாப்பின் பாதையிலும் 3வது தமது நீதியின் பாதையிலும் நம்மளை அவர் நடத்த வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்துவார். கர்த்தர் ஒருவரே இந்த ஆண்டு உங்களை நடத்துவார். நீங்க இரண்டாம் சோதித்து பாருங்க, உங்களுக்கு கொடுக்கிற எல்லா ஆலோசனை கொடுக்கிற மனுஷருடைய ஆலோசனையை விருதாவாய் போய் கர்த்தருடைய ஆலோசனை மாத்திரமே உங்க ஜீவியத்திலே நிறைவேறுவதை நீங்கள் இந்த ஆண்டிலே பார்க்க போறீங்க. அல்லேலூயா.